நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து இங்கே வைக்க பொசிஷன் இல்லை, இங்கே வந்து இப்போ வைக்க இடமே இல்லை, ஸ்டாண்ட் கூட இன்னும் நான் வாங்கலை. ஸோ அதனால இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி என்னென்ன பொசிஷனுக்கெல்லாம் போகிறேன்னா அந்தந்த பொசிஷனுக்கு நான் மாற்றிட்டு தான் இருப்பேன். ஸோ அதுக்கு ரேட்லாம் ஆகாது, சீக்கிரமாக. இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் லெவல் உங்களுக்கு இந்த சைடு பார்க்குறதுனால இந்த சைடு வந்து ஒவ்வொரு லெவலுக்கு நான் பொசிஷன் ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபஸ்ட் அட்லீஸ்ட் இப்படி பண்ண வரணும். பேலன்ஸ் பயத்தோடையே எப்படின்னு நான் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது தப்பான வளர்த்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது, அது நான் வச்சு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும், அது வந்து கை பிடிக்குங்க, மேலே வரைக்கும் கை பிடிக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் பேலன்ஸே இருந்தாலும் ஓட்டுறது கஷ்டம் தான். ஒரு 2 to 3 months ஆகும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் சொல்லி தரதை ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம்னா நீங்கள் அந்த ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி தான் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேலே வந்து இப்போ அந்த ஸ்டாண்ட் இருக்குது, இப்போ பிடிச்சிட்டு அப்படியே போங்க. முடியலையா? யார் யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கும் வந்து நான் பண்ணுறேன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கிரிப்பாக, அதாவது நல்லா அப்படி நிற்கிற மாதிரி ஒரு காலை வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டு வச்சுட்டு இன்னொரு காலை காற்றுல காற்றுலேயே விட்டுருவோம். அது எப்படியாவது உங்களுக்கு பேலன்ஸ் வரும், அப்போ தான் வந்து உங்களால் ஸ்கேட்டே பண்ண முடியும்.
ஷேக் ஆகிட்டு அப்படியே அந்த ஸ்கேட்டிங் போர்டு அப்படியே போகும். அந்த டைம்க்கு நீங்க கால் எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து காலை நடந்து போற ஸ்பீட்லயே வந்து நீங்க டக்குன்னு வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் கண்ட்ரோல் இருக்கு. அதை வந்து அப்படியே டக்குன்னு வச்சு மறுபடியும் அப்படியே தள்ளிட்டு போகும். இப்போ வந்துச்சா யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்கெல்லாம் வந்து பேசிக் லெவலுக்கு போகலாம். யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் லெவலை முடிக்க தரலாம். ஸோ இப்போ பேசிக் லெவல் போகலாம். ஸோ இப்போ வந்து இதான் பேசிக் லெவல். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அந்த இடம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து லேப்டாப் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேட் பண்ண ஒழுங்கான பிளேஸ் இருக்கும். சண்டில் ஸ்கேட் பண்ணுறேன் பாருங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு பெரிய இடத்துல வந்து ஸ்கேட் பண்ணுவேன். நான் ஏன் சண்டில் ஸ்கேட் பண்ணுறேன்னா எனக்கு பிளேஸ் இல்லை. ஸோ அதனால தான் நான் சண்டில் ஸ்கேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் முடிச்சு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா நீங்கள் இப்போ ஃபவுண்டேஷனில் கற்றுக்கிட்டு ஃபவுண்டேஷன் அதே தான் ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டதை இந்த மாதிரி அதே வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு வாட்டி கட்டுங்க. அது வந்து ஃபவுண்டேஷன்ல பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. ஃபவுண்டேஷன்ல பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த காமிச்சு அப்படியே தரணும். எப்படின்னா ஃபவுண்டேஷன்ல பண்ணுங்க. அதை பண்ணிட்டு நிற்காம அப்படியே மறுபடியும் காலை வச்சு தள்ளிட்டு போகும். அந்த மாதிரி பண்ற எல்லாம் பண்ணிட்டே அதேதான் நீங்க அந்த ஸ்கேட்டிங் போடையும் தரையையும் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேட்டிங் போட தான் மெயினா நல்லா டைட்டா பிடிக்கணும். இது கால் வந்து தரையில வந்து அவ்வளோ டைட் அப்படியே அழுத்தி பிடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து கால் தான் ஃப்ராக்சர் ஆகும். பாடி பெயின்லாம் வரும். அப்போ வந்து என்னன்னா அதேதான் இப்படி நிறுத்தி உங்களுக்கு வேணும்னா நீங்க நிறுத்திட்டு அப்படியே பண்ணிக்கோங்க. நிறுத்திட்டு மறுபடியும் பண்ணுங்க. நிறுத்திட்டு ஸோ இப்போ வந்து என்னன்னா அது பண்ணுறேன். பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ்ல அப்படியே மூவ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு 9 செகண்ட்ஸ் இல்லை 8 செகண்ட்ஸ்ல மூவ் பண்ணிடுவேன். சரி 8 செகண்ட்ஸ்ல நான் மூவ் பண்ணிடுவேன். 1 2 3 4 5 6 7 8 இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு செகண்ட்ஸாக பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ நான் நீங்கள் வந்து அதை பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு லேட் ஆகும். ஸோ அதனால இப்போ நான் 5 செகண்ட்ஸ் பண்ணுவேன். 1 2 3 4 5 இப்போ நான் 3 செகண்ட்ஸில் வந்துடுறேன். 3 செகண்ட்ஸ் ரெடி 1 2 3 இப்போ 2 செகண்ட்ஸ் 1 2 இப்போ 1 செகண்ட் 1 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திட்டு
ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் வாங்க. பேசிக் அல்ட்ரா, இப்போ அல்ட்ரா லெவல் இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம எப்படி பண்ணலாம், அவனுக்கு நம்ம பாதியிலே முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம எப்படி எப்படி அதை பண்ண ஃபுல்லாக பண்ணால் கற்று காட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பேசிக் முடிச்சு அல்ட்ரா. இதுல நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா அது திருப்பதி வச்சு கற்றுக்கிட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு லெஜண்ட் கூட ஒவ்வொரு ஸோ என்னன்னா நான் கொஞ்சோண்டு கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்டேன் இன்னொன்று கற்றுக்கிட்டேன். எவ்வளோ கற்றுக்கிறேனோ அவ்வளோ மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதே பே பண்ணிட்டு திருப்பணும்னா நீங்க இப்படி திருப்பிடுவீங்க. எப்படின்னா இப்படி இருந்து இப்படி திருப்பிடுவீங்க. அப்படிதான் பண்ணக்கூடாது. இப்போ நாம இந்த பலூன் அதுக்கு கையில நான் இதை பார்த்து அப்படி போகாம பண்ண வந்து அல்ட்ரா லெஜண்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்படி வந்து அல்ட்ரா லெஜண்ட் எனக்கு அப்படிதான் போகுது. திருப்பி எப்படின்னா நீங்க ஒரு பாடியை திருப்பணும். அதான் கூடாது, பாடி மட்டும் திருப்பக்கூடாது. அதான் வந்து லெக்கை வந்து ஸ்கேட்டிங் போர்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டு திருப்பும் போது நம்ம பாடியும் சேர்ந்து தான் திரும்பணும். நம்ம பாடி சேர்ந்து திரும்பும் போது ஸ்கேட்டிங் போர்டு திரும்பணும். அது வந்து நம்ம எவ்வளோ டைட் கொடுத்து அந்த ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டு பிடிக்கணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா நான் நார்மலாக ப்ரெஷர் கொடுத்து நிற்கிறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு திரும்பிட்டேன். ஆனால் நம்ம வந்து ஓடி வரும்போது அப்படி வராது. அதில் வந்து அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அல்ட்ராவை எப்படி திருப்பணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. லெஜண்டில் எப்படி வந்து திருப்பிட்டு டக்குன்னு வரும்போது திருப்பணும்னு கற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடி அப்படியே இப்போ விட்டாங்க. நான் அங்கேருந்து வரேன், நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே திருப்பேன். இப்போ நான் வரேன். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக தான் திருப்பினேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டேன், ஒரு பயத்துலேயே நான் நிறுத்திட்டேன். அப்படி நிறுத்தக்கூடாது. அதை வந்து நான் லெஜண்டில் கற்றுப்பேன். ஸோ இப்போ அல்ட்ரா லெவலில் யாராவது ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ வாங்க நம்ம லெஜண்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ இப்போ லெஜண்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ லெஜண்ட் லெவலுக்கு வந்தாச்சு. இதில் என்னன்னா நம்ம எப்படி வந்து இதை அப்படியே வரும்போதே திருப்பணும். இது வந்து இந்த ஃபோன் இப்படி எப்படி அப்படியே அங்கேருந்து வரும்போது டக்குன்னு இப்படி திரும்பணும் அப்படின்றத இப்போ பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா இப்போ நான் இங்கே போயிட்டு வரேன்.
ஃபோர்ஸை நீங்க எவ்வளவு சக்தி கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களோட இருக்கிற சக்தியை வச்சு அது நீங்க திருப்பும் போது இப்படி பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வரலாம். அது உங்க நல்லது, அது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரேன். நான் இங்கே இருந்து வரேன். ஏன்னா அவங்க போய் இங்கே வரேன். இப்போ ஏன் ப்ரெஷரை நான் கொடுக்கல. ஆனா இப்படி உங்க காலை கூட இப்படி கீழே கூட வைக்கக்கூடாது. கீழே வச்சா கால் தேஞ்சிட்டு போயிடுச்சு. சில டைம்ஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம பண்ணும்போது நம்ம கால் கூட தேஞ்சிட்டு போக அவசியம் இருக்கும். சோஃபால இடிச்சிட்டேன். ஸோ அதான் இது ப்ராப்ளம். அங்கேருந்து இப்படி திருப்பிட்டு வரும்போது நான் பாருங்க சாஞ்சிட்டேன், போய் இடிச்சிட்டேன். இதான் வந்து ப்ராப்ளம். எனக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இப்படி ரைட்டாக நம்ம வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு. அப்போ அந்த ப்ரெஷர்ல நம்ம எல்லாம் சாயணுமோ அப்புறம் அந்த ஸ்கேட்டிங் போர்டு சாஞ்சிடும். அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அடிப்படும். நான் வந்து சேஃப்டி இல்லை இருக்கு தரகாணி எனக்கு சேஃப்டியா இருக்கு. ஸோ அது ஏதோ ஃப்ரூட்ல வந்துச்சு. சரி இப்போ நான் வரேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் போய் இதில் முட்டை போனேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வரலாம். சில டைம் சந்து குந்தரெல்லாம் போகும்போது கூட ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அதுவும் திரும்பும் போது பார்த்து மெதுவாக போவேன். இது கையில் எடுத்து கூட நீங்கள் போகலாம், அது வந்து அவசியம். ஸோ இப்போ இப்படி சாயாமல் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு சாஞ்சாலே நான் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி இப்படி நல்லா சாய்ந்தேன், இப்போ கொஞ்சம் இப்படி சாயிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பண்ண அது யோசிக்க நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு தோணி நான் வருவேன். ஸோ பாருங்க லைட்டாக சாய்ந்திருக்கிறார். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அது இங்கிருந்து திரும்புது பாருங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எவ்வளோ கரெக்டாக போச்சு. ஆனால் கொஞ்சம் எனக்கு அந்த கண்ட்ரோலில் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா எனக்கு இது என்னது அல்ட்ராவா லெஜெண்டா? லெஜெண்ட் தானே இது. லெஜெண்டா எனக்கு தெரியல. எந்த லெஜெண்ட்? லெஜெண்ட்ல தானே இருக்கு. அல்ட்ரான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை லெஜெண்டாக இருக்கும். சரி பாய் பாய்.